Hello friends, welcome back to Play Tamil Dub. So நம்ம ஜூன் மந்த்ல என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம அண்டர் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மூவி இருக்குது. அண்ட் இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் படம் வந்து நம்ம ஜூன் 5 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஜென்ரலி ஒரு ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவி. அண்ட் இந்த வாட்டி ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. ஸோ எப்படி பாரிஸில் ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் செம பெரிய ஃபங்க்ஷன் ஆட்டம் ஒன்று நடக்க போதான். அண்ட் அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஷார்க்கும் வந்துருச்சா, ஸோ அது எப்படியாச்சும் தடுக்கணும். ஸோ இதான் வந்து கோர் கான்செப்ட். பை த வே ஷார்க் அட்டாக் கேட்டகிரியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டைன் மூவி வந்து இப்போ நம்ம ஜூன் 6 தான் வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேட் பாய்ஸோட இதுக்கு முன்னாடி என்டையர் ஃப்ரான்ச்சைஸ் பார்க்காம இருக்கீங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருக்கணும். பேட் பாய்ஸ் 1 and 2 எல்லாம் கிளாசிக்கல். அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பாசிட்டிவ் தான் நம்ம பேட் பாய்ஸோட 3rd பார்ட் கொண்டு வந்தாங்க. அல்டிமேட்டமாக இருந்தது. அண்ட் இப்போ இந்த 4th பார்ட்டும் ரிலீஸ் ஆகுது. ஸோ கோர் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 காப்ஸ் தான். ஸோ இவங்க எப்போவுமே லைக் ஜாலியாக தான் இருப்பாங்க, ஆனால் கரெக்டாக மிஷினை வந்து முடிச்சிருவாங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டான சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ரேஸ் கேட்டகிரி மாதிரியே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லாமே. அப்படியே நீங்கள் பார்க்குறது நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் நல்லா ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஹைரார்கின்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு கொரியன் சீரிஸ் இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் வந்து அப்கமிங் நம்ம ஜூன் 7 தான் வந்து ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து லிமிடெட் சீரிஸ்னால 7 எபிசோட்ஸ் தான் இருக்க போகிறது. அண்டு கோர் கான்செப்ட் வந்து என்டையர் டீனேஜ் ஸ்கூல் பேஸில் ஆனது தான். அண்ட் இதுலேயும் வந்து கொஞ்சம் பணக்கார ஸ்கூல்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெய்லர் பார்க்க தான் தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் வந்து ஒரு லெவலாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அது அந்த ஹைரார்கி. ஸோ அது யார் டாப் மோஸ்ட் லெவலில் இருக்காங்கன்னு அண்டு அப்படியே ஒரு டீனேஜ் அண்ட் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ்டராக உள்ள நம்ம பார்த்துடலாம். என்ன இருந்தாலும் ஃபுல் ட்ராமா பேஸ் இருக்கும். கொஞ்சம் க்ரைம் ஸ்டோரி உள்ளே மேபி போட்டிருக்கலாம் ட்ரெய்லர் வைஸில், அப்படி தான் தெரியுது. ஸோ இதை நம்ம பொறுமையாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நிறைய கொரியன் சீரிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போதே நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட ரிலீஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேனு ஒரு மூவி இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் 7 தான் ரிலீஸ் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடி ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி. நம்ம ஹீரோ தான் ஹிட்மேன், லெஜெண்டரியான ஹிட்மேனான்னு தெரில, பட் ஏதோ ஹிட்மேனான கான்செப்ட் தான். அண்ட் இவர் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மிஷின்லாம் கிடையாது, இவராக வந்து ஒரு மிஷின் எடுத்துப்பார், இந்த பொண்ணை நான் காப்பாற்ற போகிறேன் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேருந்து. அண்டு அதில் என்னெல்லாம் நடக்குது அது கொஞ்சம் அப்படியே ஃபன் காமெடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக தான் இருக்குது, பட் படத்தை நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்த்து நம்ம தனியாக ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மோட்டல் மிலாட்டின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அண்ட் இந்த படம் கூட நம்ம ஜூன் 7 தான் ரிலீஸ் ஆகுது. புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ஆப்பில் தான் வந்து என்டையர் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மேபி ப்ரைம் வீடியோஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் லைக் ஹாரர் த்ரில்லரான ஒரு மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ IMDbலாம் இதுக்கு ஒரு 5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ட்ரெய்லரோ பார்த்துருக்கேன், ஓகே கொஞ்சம் ஆவரேஜாக தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி மோட்டல். அண்ட் அங்கே யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க வந்து சஸ்பீஷியஸாக வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அது எப்படி சாப்பிட்றாங்க மேபி அதான் கொஞ்சம் ஒரு வேளை ஏதோ ஸ்பிரிட்டாக கூட இருக்கலாம், இல்லை அது வேணுங்கூடே சாவடிக்கிறாங்களா, அதான் நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பாய் சீசன் 4 ஃபைனலி ரிலீஸ் ஆகுது. எஸ் கைஸ், அண்ட் நம்ம ஜூன் 13லேருந்து நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அட் அ டைம் எல்லா எபிசோட்ஸுமே வராது, மேக்ஸிமம் நம்ம 8 எபிசோட்ஸ் தான் இருக்கும். அண்ட் அவங்க வீக்லி ஒன்று எபிசோடாக தான் நம்ம ப்ரைமில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி பாய்ஸோட எல்லா சீசனுமே நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்கணும். அண்ட் நீங்கள் ஜென்வியோட சீரீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு வெறும் ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க, நல்லபடியாக இருக்கும். அண்ட் அதோட அப்படியே கண்டினியூஷன் ஆனது தான் இப்போ நம்ம சீசன் 4. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பொலிட்டிக்கல் லிங்க்கான நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்டு அவங்களோட போஸ்டர்ஸ்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து அதான் கொஞ்சம் நல்லாவே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம 7ல் சில நியூ மெம்பர்ஸும் உள்ளே ஆட் ஆகிருக்காங்களாம். ஸோ பார்ப்போம் இந்த சீரீஸ் இந்த வாட்டி எவ்வளோ க்ரேஸியாக கொண்டு போகிறாங்கன்னு. அண்ட் நம்ம அல்ட்ராமேன் ரைசிங்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு அனிமேட்டடான மூவி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் கூட நம்ம ஜூன் 14 தான் வந்து ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில் தான். ஸோ அனிமேட்டட் மூவினாலே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அல்ட்ராமேனோட கான்செப்டாக, ஸோ நம்ம அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ அல்ட்ராமேனாக நான் சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறமா வேறு ஏதோ பெருசாக லைக் நல்ல கெத்தான ஏதோ மூவியோ சீரீஸோ எங்கேயோ வரல. ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் ஹைப் இருக்குது, பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். அண்ட் இது மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா மேபி இது அவங்க அப்படியே ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கூட கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது.
அண்ட் நம்ம இன்சைட் அவுட்டோட செகண்ட் பார்ட்டான மூவி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜூன் 14th தான் வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலும் ரிலீஸ் ஆகுது, என்ன வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான். பட் இன்சைட் அவுட் வந்து ஒரு நல்ல பாப்புலரான ஒரு அனிமேட்டட் மூவி. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அதனால் இன்கேஸ் நீங்கள் அது ஈகராக இருக்கீங்க அண்ட் அதோட செகண்ட் பார்ட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ஜூன் 14th அன்றைக்கி நீங்கள் தேட்டர்ஸில் போய் பார்த்துடலாம். நான் இந்த மூவி கொஞ்சம் பார்க்க டவுட்டு தான், பார்க்கணும் எப்படி கொஞ்சம் டைம் கிடச்சா கண்டிப்பாக பார்த்துருவேன். ஆனால் இன்சைட் அவுட் வந்து செம்மையாக இருந்தது. இமோஷன்ஸ், ஹியூமன்ஸ், அதுவும் மைண்டில் வந்து தான் அதுக்கு தனித்தனி ஒரு கேரக்டராகட்டும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது எவ்வளோ சிங்க் ஆகுது அண்ட் அதெல்லாம் என்னென்னலாம் வந்து அதுதான் வந்து கோர் கான்செப்டாக இருக்கும் இந்த இன்சைட் அவுட்டோட. பட் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டான மூவி அண்டு ரெக்கமெண்டட். கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக லைக் HBO Maxை தான் இனிஷியல் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து நம்ம 16th ஜூன்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இந்தியாவில் ஜியோ சினிமா ஆப்பில் மல்டிடப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜும் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அதனால் 17th ஜூலை தான் லைக் ஒரு நாள் நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம இந்தியாவிலும் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம பொறுமையாக 17th ஜூலை கூட பார்த்துடலாம். அண்டு வேறு என்ன, ஜியோ சினிமா ஆப் தான். ஸோ அதனால் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் இன்னும் நீங்கள் சீசன் 1 பார்க்காம இருக்கீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஏன்னா சீசன் 2 இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் இந்த வாட்டி அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க, இன்னும் நிறைய ட்ராகன்ஸும் உள்ளே வரப்போதான். அண்ட் ஒரு பேட்டில் சினாரியோ அவங்க க்ரியேட் பண்ண போகிறாங்க வர்சஸ் டீம் க்ரீன் அண்ட் டீம் பிளாக் தான். அண்ட் நம்ம எப்போவுமே டீம் பிளாக் சைடு தான், ஏன்னா அவங்க தான் ரியல் என்ன சொல்கிறது, அந்த ட்ரோனில் உட்கார வேண்டியவங்க அவங்க தான். அண்ட் அது வந்து நம்ம டீம் க்ரீன் வந்து கொஞ்சம் சீட் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் நம்ம ட்ரிகர் வார்னிங் சொல்லிட்டு இன்னொரு மூவி இருக்குது. அண்ட் இந்த படம் கூட நம்ம ஜூன் 21 தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். படத்தோட ஒரு கான்செப்ட், மெயின் ஆக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு காம்பேக்ட்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஃபுல்லி ட்ரெயின்ட் ஆர்மி உமன் ஆட்டம். அண்ட் இப்போ அவங்க ஊருக்கு வந்தோடனே அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. ஸோ அவங்க அப்பா டெத்துக்கு என்ன ரீசன் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் கோர் கான்செப்ட். அண்ட் அதுலேயும் வர்சஸ் ஒரு கேங்கோட வந்து ஃபைட் பண்ணுறது தான். ஸோ நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் அதுதான் வந்து என்டையர் மூவியில் ட்ரெய்லர் பார்த்தா அப்போ தான் தெரியுதா. ஸோ அவட நம்ம பொறுமையாக மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லைக் ஒர்த் வாட்சிங்காக இருந்திருக்கா இல்லையான்னு. ஆனால் என்ன மந்த் எண்டு தானா, ஸோ பொறுமையாக 21st அன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மை லேடி ஜேன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு சீரீஸ் இருக்குது. அண்ட் இது நம்ம 27th ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரீஸ் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் ஆகுதா வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. ஸோ 8 எபிசோட் அட் அ டைம் ரிலீஸ் ஆகுமான்னு எக்ஸாக்டாக தெரில, அது நம்ம பார்த்துடலாம். ஆனால் லேடி ஜேனோட கான்செப்ட் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. இவங்க வந்து ஃபேமஸாக ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அண்ட் அவங்க அது எப்படி சாப்பிட்றாங்கன்னு கூட விஷயம் இல்லை, அந்த சாவை எப்படி தடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக பண்ணியிருக்காங்க. ஃபன் காமெடி டோனாக தான் இருக்குது என்டையர் ட்ரெய்லரு. ஸோ ட்ரெய்லர் வர்த் வாட்சிங். கொஞ்சம் லவ் கான்செப்ட்னு சொல்லி லஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக தான் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் வைஸில். ஆனால் பார்க்கலாம் இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு. அண்ட் ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து பரவாயில்ல, அவங்களும் நிறைய சீரீஸை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஹிஸ்டாரிக் சைடாக போகிறாங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தான் போவாங்களா, நாங்களும் போவோம்னு சொல்லிட்டு இப்போது ப்ரைம் வீடியோ நிறைய சீரீஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம குவைட் பிளேஸோட டே 1 மூவி கூட பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு ஜூன் 28 தான் வந்து ரிலீஸ் ஆகுது என்டையர் இங்கிலீஷில் மட்டும்தான். ஸோ அதனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம குவைட் பிளேஸோட மூவியில் நம்ம லாங்குவேஜே தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம், அவ்வளோ பேச மாட்டாங்க. கோர் கான்செப்டே அதுதான். ஏன்னா அவங்க கொஞ்சம் சின்ன சவுண்ட் விட்டால் கூட ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு கிரியேச்சர் அது நம்மளை சாவச்சிருது. அது எங்கேருந்து வந்திருக்கு அந்த கிரியேச்சர் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம குவைட் பிளேஸோட மூவியை பாருங்கள், ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். பார்ட் 1 and 2 ஆல்ரெடி வந்துருச்சு. அண்ட் இப்போ இது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன மூவி தான் டே 1. ஸோ லைக் அந்த மான்ஸ்டர் அட்டாக் நடக்கும்போது அதே டேயில் என்ன நடந்தது இன்னொரு ஃபேமிலியோட ஸ்டோரியை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் அஃபிஷியலான அப்டேட்ஸ் லைக் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டோட மென்ஷன் பண்ணி எல்லாம் நம்ம தமிழ் டப்பில் வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அஃபிஷியலான எங்கெங்கெல்லாம் அப்டேட்ஸ் வந்துருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாது. போன மந்த் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரிஸ் வந்து பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் மல்டிடப் லாங்குவேஜோட செம ஷாக்கிங்காக இருந்தது. இதே மாதிரி நம்ம ஜூன் மந்த்லேயும் நிறைய பாசிபிலிட்டி அண்ட் சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய மூவிஸ் சடனாக எங்கேருந்தோ அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது மட்டும்தான் கிடையாது, இன்னும் நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். நம்ம எப்படி எவ்ரி சாட்டர்டே ரீசன்ட் தமிழ் டப்டுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் நான் உங்களுக்கு அப்டேட் தந்துட்டுருப்பேன். இல்லைனா எவ்ரி சண்டே நம்ம ஹாலிவுட் அப்டேட்ஸ்லையும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணியிருக்கேன். எந்த மூவி ஆர் சீரிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் அண்ட் தி பாய்ஸோட சீரிஸ்க்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.